வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம லாஸ்ட் இயர் நடந்த 2023 நடந்த குரூப் 2 மெயின்ஸ் பேப்பரோட ஓவரால் வியூ பார்க்க போறோம். இது ஒரு தமிழ் மீடியம் பேப்பர். ஸோ இவங்க சர்வீஸ் வாங்கின ஒரு கேண்டிடேட். இவங்களோட பேப்பர் பார்க்கலாம். ஸோ இவங்களோட மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எவாலுவேட்டர் திருத்திருக்காங்க. ஆஸ் ஐ செட், ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டரோட மார்க் வந்து 129.5. செகண்ட் எவாலுவேட்டர் மார்க் 142.5. ஸோ ஓவரால் ஆவரேஜ் எடுத்தோம்னா இவருக்கு 136 மார்க்ஸ் வரும் இந்த கேண்டிடேட்க்கு. இவங்க வந்து சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட் இவங்க. ஸோ ஜென்ரலி தமிழ் பேப்பர் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி திருத்துவாங்க அப்படின்னு நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். கீ டேர்ம்ஸ்லாம் இங்கிலீஷ்ல எழுதலாமா, இல்ல எல்லாமே தமிழ் படித்து தான் எழுதணுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த பேப்பர் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ பேப்பர் பார்க்கலாம், ஒன் பை ஒன் ஒரு கொஸ்டினா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மேக்ஸிமம் ஆஃப் த மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 மார்க்ஸ்க்கு 12 மார்க்ஸ் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. மினிமம் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 மார்க்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 6 மார்க்ல கூட ஒரு 0 மார்க் கொடுத்துருக்காங்க, 12 மார்க்ல கூட 0 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இட் ஹேப்பன்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணி ஓரளவு பேலன்ஸ்டான ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது கரெக்டான ஆன்சர், ஆவரேஜான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், நல்ல சர்வீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுற்றுச்சூழல் COVID-19 ஏற்படுத்திய தாக்கம் பற்றி எழுதுக அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல இவங்க 6 மார்க் கொஸ்டின், 6 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் 3.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, செகண்ட் எவாலுவேட்டர் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இவங்க பாசிட்டிவ் அப்படின்றது எழுதியிருக்காங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் அந்த டைம்ல வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய கொடுத்தாங்க. அதாவது நம்மளோட லாக்டவுன்னால என்ன பாசிட்டிவ்ஸ் வந்துச்சு, ஈவன் டெல்லியோட ஏர் பொல்யூஷன் லெவலே கம்மியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடிட்டோரியல்ஸ்ல படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இவங்க ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய பொல்யூஷன் கிரியேட் ஆச்சு, வேஸ்ட் நம்ம கொண்டு போனோம், கேஞ்சஸ் ரிவர் ஃபுல்லாவுமே கேர்காசஸா இருந்தது, ஹியூமன் ஹேர்காசஸா இருந்தது, இதெல்லாம் நம்ம எழுதியிருக்கலாம். ஸோ அப்படி எழுதியிருந்தா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு மார்க் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் கொஸ்டின். என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், வல்னரபிள் ஸ்பீசிஸ், த்ரெட்டன்டு ஸ்பீஷிஸ் பத்தி கேட்டிருக்காங்க. இதுல இந்த கேண்டிடேட் வாங்கின மார்க் நான் சொன்ன மாதிரி 0 மார்க் வாங்கியிருக்காங்க. இன்னொரு எவல்யூட்டர், செகண்ட் எவல்யூட்டர் வந்து 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இவங்களோட சில டெக்னிக்காலிட்டியே கொஞ்சம் தப்பு பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீல்கிரி தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நீல்கிரி தார் ஆக்சுவலி வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், அதாவது அருகி வரும், அழிந்து வரும் இனம். ஸோ அவங்க மிஸ்மேட்ச் பண்ணி கேண்டிடேட் எழுதியிருக்காங்க. வால்வேட்டரும் அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால மார்க்ஸ் கம்மி பண்ணிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, நம்மளுடைய மின்சாரத்துறை என்னென்ன சவால்கள், இடையூறுகள் ஏற்படுகிறது. தேர்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இவங்க பேஜ் நல்லா எழுதியிருக்காங்க, ஒன் பை ஒன்னா பாஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்த மார்க் 3.5. ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்தோம்னா 3 கிடைக்குது, 3.25 கிடைக்குது. ஓகே. பட் இன்னமும் அவங்க வந்து டிஸ்காம் யோஜனா இந்த மாதிரியான சில மெஷர்ஸ் கூட 2-3 எழுதியிருக்கலாம். பிளஸ் கொஞ்சம் ஆன்சர் கண்டஸ்டடா எழுதிருக்கலாம். எழுதிருந்தாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் எந்தெந்த கடற்கரை பகுதிகளில் கடல் பகுதிகள் கடல் மட்ட உயர்வினால் பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரீஜன், என்னென்ன ரீஜன் வந்து பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்க மேப் போட்டிருக்காங்க. பட் ஜென்ரலா 6 மார்க் கொஸ்டின்ல மேப் அட்வைசபிள் கிடையாது. பட் இவங்க ஸ்கோர் என்னன்னா 4 and 4, ரெண்டு எவாலுவேட்டருமே 4 கொடுத்துருக்காங்க. சில ஏரியாஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஏரியாஸ் எல்லாம் த்ரெட்ல தான் இருக்கு. இன்னும் அவங்க வந்து நம்மளோட லக்ஷ்வதீப்ஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் இந்த மாதிரி ஐலாண்ட்ஸ் பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த ஆன்சர் வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், அது அவங்க எழுதல. சிக்ஸ்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்க இந்த கொஸ்டின் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு 3 லைன் ஸ்டார்டிங்லேயே விட்டுருக்காங்க. இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்காங்க. FAO, WHO, யூனிசெஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்காங்க கேண்டிடேட். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் பேஜ் எழுதாம அப்படியே விட்டுட்டு செகண்ட் பேஜ்ல இருந்து ஆன்சரே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஜென்ரலா அட்வைசபிள் கிடையாது. பட் உங்களுக்கு ஸ்கோர் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம், 4 and 5. ஸோ ஜென்ரலா இப்படி எழுதாதீங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் லைன் வரைக்கும் எங்கேஜ்டா எழுதுங்க.
அதுதான் நல்லது. ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோரே வந்திருக்கு. 4.5 ஆவரேஜா வந்திருக்கு. 4 அண்ட் 5 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இது நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் எழுதுறது தான் பெட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் அவங்க விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 8th கொஸ்டின். இது வந்து ஏ பி டைப் கொஸ்டின். இங்க பாத்தீங்கன்னா 0.5 மார்க்ஸ் அண்ட் 0 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ உயிரி ஜெட் எரிபொருள் இது என்னன்னா நம்ம வந்து தாவர மற்றும் விலங்கு பொருட்கள் இருந்து எடுக்கிறது, அதாவது ஒரு ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து எடுக்கிற பயோ ஃபியூவல் இது. ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா எழுதியிருக்கலாம். கொஞ்சம் நார்மலா எழுதிட்டாங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் voting மிஷின் எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணும், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது லைன் பை லைனா எழுதிருக்கலாம். இன்னும் சில கேண்டிடேட்ஸ் வந்து 6 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு. பட் இவங்க வந்து கம்மியா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க கான்செப்டுவல் வைஸ் எழுதிருக்கலாம். ஏன்னா இதெல்லாமே வந்து ஜென்ரலா எல்லாருமே எழுதுற கொஸ்டின். பட் அவங்க கேண்டிடேட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாம். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். இது வந்து பார்ட் கொஸ்டின் தான். கல்பாக்கம் அணுமின் நிலையம் பத்தியும் திட்டம் சக்தி மிஷன் சக்தி பத்தியும் கேட்டிருக்காங்க. இதுவும் எந்த இயர் அப்படி இந்த மிஷன் சக்தி ஸ்டார்ட் பண்ணாங்க, இதுல காம்பனன்ட்ஸ் என்ன, எந்த மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் 2.5, செகண்ட் எவாலுவேட்டர் 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சின்ஸ் இதுல இன்னும் கொஞ்சம் டெஃபிஷியன்சிஸ் இருக்கு. பட் ஆனா எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாம் ஹால்ல அந்த ப்ரெஷர்ல நம்ம வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ அங்கதான் ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது என்னன்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஒரு கொஸ்டினோட பேசிக் திங்ஸ் எல்லாமே என்னன்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதோட கீ டேர்ம்ஸ் என்ன, இயர் என்ன, எந்த மினிஸ்ட்ரி, யார் பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் தான் எடுத்துக்கணும். இப்போ ஒரு லொகேஷன் பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அது எங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி பத்தி நம்ம நிறைய படிச்சுட்டு இருக்கோம். நிறைய கிளைமேட் ஓரியன்டான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பத்தி படிக்கும்போது தமிழ்நாட்டிலேயே இருக்கு. இது வேற எங்கேயும் சோர்ஸ் இல்லை, நம்மளோட ஸ்கூல் புக்லயே சோர்ஸ் இருக்கு. எவ்வளவு மெகாவாட், 220 மெகாவாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இதுல இருக்கிற அணுக்கலன் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நல்லாவே எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மைக்ரோ லேப் லிமிடெட். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். 0 மார்க் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டோட்டலி டிவியேட் ஆயிருக்காங்க அவங்களோட கான்செப்ட்ல இருந்து. ஆக்சுவலி மைக்ரோ லேப் லிமிடெட் அப்படின்றது என்னன்னா, ஜென்ரலா லேப்னு பார்த்த உடனே ஒரு பார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியா இருக்கும், ஒரு வேக்சின் தயாரிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல கேண்டிடேட் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு நிஜமாலுமே இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் தெரியல அப்படின்னா பெட்டர் அவாய்ட் ரைட்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏன்னா இது மைக்ரோ லேப் அப்படின்றது என்னன்னா, 2022 மைக்ரோ லேப்ல வந்து ஐடி ரைடு பண்ணாங்க. 300 crore வரைக்கும் டாக்ஸ் எவேஷன் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க யாருன்னா நன் அதர் தேன் COVID-19 டைம்ல டோலோ 650 அப்படின்ற ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி தான் மைக்ரோ லேப்ஸ். ஸோ அது நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குன்னு கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகும், ஐடி ரைட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இந்த கம்பெனி பத்தி பேப்பர்ல வந்திருக்கும். இதை பத்தி ஒரு வார்த்தை கூட இந்த கேண்டிடேட் மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம எவால்வேட்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா 0 மார்க் கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ ஒண்ணுமே தெரியல, வேற வழியே இல்ல அப்படின்னா கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ 6 பாயிண்ட் எழுதிருக்காங்க. இதுக்கு வந்து வேற ஏதாவது நல்ல கொஸ்டின் எழுதியிருந்தாங்கன்னா, ஓரளவு ஜென்ரலான கொஸ்டின் டீல் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் அது வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட தெரியாதுன்ற கொஸ்டின்ஸ்க்கு பதிலா ஓரளவு தெரியும், கான்செப்ட் மட்டும் தெரியும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எழுதுங்க. கொஸ்டினோட செலக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட மேபி அவங்க இப்ப வந்து சர்வீஸ் வாங்கியிருக்கலாம், பட் ஒரு நல்ல சர்வீஸ் கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அவங்க எதிர்பார்த்த சர்வீஸ் கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா. ஸோ பி கேர்ஃபுல் வைல் சூசிங் யுவர் கொஸ்டின்ஸ். ஏன்னா இவங்க சாய்ஸ் இருக்கு, கம்பல்சரி கொஸ்டின் கிடையாது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் டெசிஷன் மேக்கிங்ல வர்றதுதான். எந்த கொஸ்டின் எழுத போறோம், அந்த கொஸ்டின் நம்ம எப்படி எழுத போறோம், அதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி கொண்டு வர போறோம், அதுல இருக்கிற கீ பாயிண்ட், அதுல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி டீல் பண்ண போறோம், இது எல்லாமே டெசிஷன் மேக்கிங் ஒரு பார்ட் தான். ஸோ பி அவேர் ஆஃப் திஸ். அடுத்தது 11th கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து 0 மார்க் கொடுத்துருக்காங்க ஒரு எவாலுவேட்டர். இன்னொரு எவாலுவேட்டர் வந்து 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி என்னன்னா டேஸ் ஸ்டாக் அப்படின்றது பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. அதாவது 2020-23 பட்ஜெட்ல வந்து ஸ்கில் அப்கிரேடேஷனுக்காக கிரியேட் பண்ண ஒரு போர்ட்டல் தான் டே ஸ்டாக் அப்படின்றது. இவங்க இதுக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம கேண்டிடேட் வந்து கொஞ்சம் ஒரு எவாலுவேட்டர் அது வந்து 0 போட்டிருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து சரி கொஞ்சம் கீ டேர்ம்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்றதுனால 4 போட்டிருக்காங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த கீ டேர்ம்ஸ்
அது கொஸ்டினோடைய ஃபோக்கஸ் ஏரியா எதுவோ அதை நம்ம எழுதுனோம்னா நமக்கு மேக்ஸிமம் 2 எவாலுவேட்டர்ஸ் போய் மேக்ஸிமம் மார்க்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2 and 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா விவசாயத்துறையில நம்மளோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது மெய்நிகர் மாற்றம் அதை பத்தி கேட்டிருக்காங்க. இதுல கிசான் ஆப் எழுதியிருக்காங்க, ஆக்சுவலி உழவன் ஆப் இந்த மாதிரிலாம் எழுதிருக்கலாம், ட்ரோன் பத்திலாம் எழுதியிருக்காங்க, ஈனாம் எழுதலாம், ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர் எழுதலாம். இது மாதிரி ஏகப்பட்ட அக்ரி செக்டார்ல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அது எல்லாமே அவங்க எழுதியிருக்கலாம். ஸோ 2-1 அப்படின்றது இவங்க இந்த கொஸ்டினுக்கான ஸ்கோர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 13th கொஸ்டின். ஸோ இது வந்து நம்மளுடைய ஆதி திராவிட மற்றும் பழங்குடி சமூகத்துக்கு தமிழ்நாடு அரசு என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் 4 மார்க் கொடுத்துருக்காங்க, செகண்ட் எவாலுவேட்டர் 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க 7 பாயிண்ட் எழுதிருக்காங்க, நிறைய பாயிண்ட்ஸ் இவங்க டச் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஸ்காலர்ஷிப் கொடுத்ததை பத்தியோ இவங்க எஸ்சி எஸ்டிஸ்க்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அதை பத்தி இவங்க எழுதல. எஜுகேஷன்ல சம்பந்தமான சில முன்னெடுப்புகள்லாம் எழுதாம இருக்காங்க, அதெல்லாம் அவங்க கொஞ்சம் பார்த்து எழுதியிருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 14th கொஸ்டின். இது வந்து ஊழலுக்கு எதிரான இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சட்டப்பூர்வமான நடவடிக்கை கேட்டிருக்காங்க. இன்னொன்னு கண்காணிப்பு அமைப்புகள்லாம் என்ன, விசாரணை அமைப்புகள்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஜென்ரலா 2 பார்ட்டாவோ 3 பார்ட்டாவோ அட்ரஸ் பண்றது பெட்டர். இந்த கொஸ்டினோட ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 and 3. ஒரு எவாலுவேட்டர் 2 மார்க் கொடுத்துருக்காங்க, செகண்ட் எவாலுவேட்டர் 3 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சட்டப்பூர்வ நடவடிக்கை என்ன அப்படின்றது எழுதியிருக்காங்க. இவங்க ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அடுத்தது அவங்க அமைப்புகள் பத்தி நேரா போயிருக்காங்க. ஸோ இது 2ஆ பிரிச்சு அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ 2, 3 அப்படின்னு மார்க் வந்திருக்கு அவங்களுக்கு. அடுத்து 15th கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து COVID-19 டைம்ல இந்தியால இருந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க, அதாவது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது கேண்டிடேட் ஓரளவு சமாளிச்சிருக்காங்க. ஸோ 2 எவாலுவேட்டுமே 2 மார்க் கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்க ஒரு ஒரு கீ பாயிண்ட் 7 பாயிண்ட் எழுதுனதுக்கு ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் விவரிச்சு எழுதி இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து எவாலுவேட் தேர் அவுட்கம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால என்னென்ன அவுட்கம்ஸ் வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம வந்து நிறைய கோவிட் டெத்தை வந்து மற்ற கண்ட்ரிஸை வேர்ல்ட் லெவல்ல மற்ற கண்ட்ரிஸை காட்டிலும் இந்தியா வந்து இந்தியாவோட இவ்வளோ டென்சியர் பாப்புலேஷன் வச்சுட்டு கூட நம்மளால சரி பண்ண முடிஞ்சது. ஒரு எக்ஸாம்பிள் கூட எழுதிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை தாராவி ஸ்லம் ஏரியால நம்ம ஜீரோ கோவிட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இது வந்து முனிசிபாலிட்டி எடுத்த முனிசிபல் கார்பரேஷன் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் அவங்களுடைய தேர்ட் டயர் ஸ்ட்ரக்சர் எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஒரு முயற்சினால வந்த அவுட்கம் தான் அப்படின்னு கூட நம்ம ஆன்சர்ஸ் எழுதி முடிச்சிருக்கலாம். இன்னும் பெட்டரான மார்க் நமக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்ம பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கோம் இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பத்தி. எல்லா ஸ்டேஜ் எல்லா டயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டும் தே ஒர்க் டுகெதர் அப்படின்றத நம்ம இங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருந்திருக்கலாம். இது ஒரு நல்ல சான்ஸ். ஒரு கேண்டிடேட் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, அவங்கள தங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா இல்லையான்றத டிஎன்பிஎஸ்சி இப்படி இந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம டெஸ்ட் பண்ணும். இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம்னா இன்னும் நல்ல நல்ல சர்வீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 16th கொஸ்டின் அவங்க அட்டென்ட் பண்ணல. 17th கொஸ்டின். இது வந்து டொமஸ்டிக், அதாவது குடும்ப வன்முறையில் சமூகவியல் கோட்பாடு பத்தி விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து சமூகவியல் கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வறுமை, கல்வி அறிவின்மை, ஆணாதிக்க சமூகம், இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எழுதி அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே அவங்களுக்கு நல்ல ஸ்கோர் கிடைச்சிருக்கும். சோஃபார் இவங்களோட ஸ்கோர் பார்க்கலாம். 2.5 and 3. இது ஒரு ஆவரேஜான ஸ்கோர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட் கொஸ்டின், அதாவது ஏபிசி அப்படின்னு இருக்கிற பார்ட் கொஸ்டின். இதுல 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. இது வந்து நெட்வொர்க்கிங். ஸோ இது கொஞ்சம் டெக்னிக்கலா எழுதியிருக்க வேண்டிய கொஸ்டின். ஸோ 1 0.5 கொடுத்துருக்காங்க. இதோட சோஃபார் நம்ம 6 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம 12 மார்க் போறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி இப்ப என்ன அடாப்ட் பண்ணிருக்காங்கன்னா 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. இது லாஸ்ட் இயர் பேப்பர், அதனால 6 மார்க் 12 மார்க் 15 மார்க்ஸ் ஃபார்மேட் 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மேட்ல லாஸ்ட் இயர் பேப்பர் இருக்கும். பட் இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கூட நமக்கு குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் அதை வாசிச்சு பாருங்க. ஸோ 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்சர் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து 12 மார்க் கொஸ்டின். இது வந்து பார்ட் கொஸ்டின் தான். ஒரு
3 பார்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வேல்யூட்டுமே ஒரே மாதிரியான ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இது இவங்களோட பேப்பர் பொறுத்த வரைக்கும் எப்படி கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்கன்னா, ப்ரெசன்டேஷன் ஓகே, எல்லாமே அவங்களுக்கு படிச்சா என்னன்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ்டா அவங்க மேட்டர் டெலிவர் பண்ணிருக்கலாம், கண்டென்ட்டை டெலிவர் பண்ணிருக்கலாம். நீங்களே இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஐ வில் ஸ்க்ரோல் திஸ் பேப்பர். பசுமை தமிழ்நாடு இயக்கம் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்றதெல்லாம் எழுதிருக்கலாம். கரெக்ட் தான். பசுமையான நாட்டு மரங்கள் நடத்திட்டம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. செம்மரம் சந்தன மரம் அதிக அளவில் நடத்திட்டம்லாம் நம்ம சொல்லல. அதாவது நம்ம வந்து நேட்டிவ் ஸ்பீஷிஸ என்கரேஜ் பண்ணணும், அதாவது அந்த மண்ணில் விளையக்கூடிய நாட்டு மரங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்டா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பனைமரம் 1 கோடி பனைமரம் நடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கு வச்சிருக்கோம். இதெல்லாம் இந்த மாதிரியான கீ டேர்ம்ஸா நம்ம எழுதியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி நீலகிரி வரையாடு திட்டம், இந்த திட்டத்தை பத்தியும் எழுதியிருக்காங்க. ரொம்ப டெக்னிக்கலா போகலைனாலும் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. பட் 6 and 6 அப்படின்றத இவங்க வரைக்கும். அடுத்தது பிரின்சிபல்ஸ், அதாவது ஒரு வரவு செலவு திட்டத்தோட கொள்கைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து ஆரம்பத்திலே இருக்காங்க, டைரக்டாவே ஆன்சர் வந்துட்டாங்க. என்னென்ன கொள்கைகள், எதனால ஒரு வரவு செலவு திட்டம் அப்படின்றத நம்ம கொண்டு வந்திருக்கோம் எக்கனாமிக்ஸ்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு 8.5 and 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நாட்டினோட பொருளாதாரத்தை உயர்த்தணும், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும், அந்நிய செலவாணி உயர்த்தணும், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதெல்லாமே கேண்டிடேட் எழுதியிருக்காங்க. ஸோ ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் லைன் வரைக்கும் எழுதியிருக்காங்க. ப்ரெசன்டேஷன் ஓகே, படிக்கிற மாதிரியான ஆன்சர் எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு டீசென்டான ஸ்கோர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 21st கொஸ்டின். இது வந்து பார்ட் கொஸ்டின், ஏபிசி அப்படின்னு இருக்கிற கொஸ்டின். இதுல வந்து வியத்தகு இந்தியா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. 8.5 and 6. 12க்கு 8.5 and 6. இன்னமும் செகண்ட் எவாலுவேட்டர் நிறைய போட்டிருந்தாங்கன்னா ஓரளவு அவரேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. வியத்தகு இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பத்தி கொடுத்துருக்காங்க. $5 trillion நம்ம பொருளாதாரத்தை எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 3வது பார்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியான கண்டென்ட்டும் ஸ்பேஸும் அவங்க ஒதுக்கியிருக்காங்க. 3 பார்ட்டையும் சரியா பேலன்ஸ் பண்ணி அவங்க கேண்டிடேட் எழுதியிருக்கலாம். நம்ம எழுதும் போது நம்ம இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம எழுதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கேண்டிடேட் சர்வீஸ் வாங்கிட்டாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், செஞ்சா சர்வீஸ் வாங்குவோம் அப்படின்றதுக்காக இந்த பேப்பர்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்து கோயில்கள் மீதான மாநில அரசின் கட்டுப்பாடு சார்ந்த நிறைகள் மற்றும் குறைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் வந்து நிறைகள் குறைகள் அப்படின்றது எழுதியிருக்காங்க. நிறைகள் என்னென்ன நிறைகள்லாம் இருக்கு, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்றதுல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. குறைகள் சொல்லியிருக்காங்க. ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து முடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அனலைஸ் டைப் ஆஃப் கொஸ்டினோடைய பேசிக் நீடே அதுதான். ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு கன்க்ளூஷன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23rd கொஸ்டின். இதுலயும் இதேதான் அவங்க பண்ணிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொஸ்டின் இருக்கிற பேஜ்ல இருக்க ரெண்டு லைனை விட்டுட்டு அடுத்த ஷீட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி விட்டீங்கன்னா அந்த இடத்த வந்து அடிச்சு விடுங்க. ஏன்னா இது ஒரு சில சமயங்கள்ல இந்த மாதிரியான இஷ்யூஸ்னால கூட உங்களோட பேப்பர் இன்வாலிடேட் ஆகலாம். ஏன்னா கிளியரா நம்மளோட அறிவுரைகள் அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு லைனை நீங்க விட்டீங்கன்னா தயவு செஞ்சு அடிச்சு விட்டுருங்க. அடிச்சு விடலாம் அப்படின்னா நிறைய மால் பிராக்டிஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க உடந்தையா இருக்கலாம் அப்படின்ற டவுட்ல உங்களோட பேப்பரை இன்வாலிடேட் பண்ணலாம். அதனால ஜென்ரலா ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் லைன் வரைக்குமே எழுதிருங்க. தட் இஸ் பெட்டர். ஒரு கொஸ்டின் அப்போ ஃபுல்ஃபில்டா நீங்க எழுதிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாம் முதல்லயோ இல்ல கடைசியிலயோ விட்டீங்க, வேற வழியே இல்லாம விட்டீங்கன்னா எல்லாரும் மறக்காம அடிச்சு விட்டுட்டு வந்துருங்க. இப்ப இவங்க அடிக்கவும் இல்லை, இது எழுதவும் இல்லை. ஸோ இதை உங்களுக்கு பெருசா பாதிப்பு ஏற்படுத்தல. எல்லாருக்கும் இதேதான் நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. சரி, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எழுதுங்க. எழுத முடியும் இந்த கேண்டிடேட் நீங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஆனாலும் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த இதை அடிச்சு விட்டுருவாங்க. முன்னாடி இருக்கிற பாயிண்ட் மூணு மூணு லைன் அடிச்சு விட்டுட்டு அப்புறம் எழுதுங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா 1 மார்க் 3.5 மார்க்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு. இது வந்து ஒரு ஒரு மாவட்டத்திலயும் இருக்கும். அந்த மாவட்டத்தை ஒரு மாடல் வில்லேஜா, அதோட எல்லா ப்ரோக்ராம்ஸும் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறோமா அப்படின்றது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதே மாதிரி
அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற ஒரு முன்னெடுப்பு தான் இது. இது வந்து குட் கவர்னன்ஸ் ப்ரோக்ராம் கீழ வரும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் அவங்க எழுதவே இல்ல. 2 கேட்டிருந்தாங்க. ரூரல் வளர்ச்சி முகமை பத்தி கேட்டிருந்தாங்க. மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை பத்தி கேட்டிருந்தாங்க. அத கேண்டிடேட் அந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணவே இல்ல. ஒரு பார்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா செக்ஷனையும் அட்டென்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல திருப்ப திருப்ப கொஸ்டின் படிங்க. 2 பார்ட் இருந்ததுன்னா 2 பார்ட்டையும் அட்டென்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டான நமக்கு 2 ஸ்கோரருமே 2 எவால்வேட்டருமே நல்லா ஸ்கோர் கொடுப்பாங்க. உங்களோட ரேங்க் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு நினைச்ச சர்வீஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்க ஒரு தடவை அட்டெம்ப்ட் மிஸ் பண்ணீங்கன்னா இட் வில் வேலிடேட் என்னன்னா 2 இயர்ஸ் ஆயிடும். திருப்பி நீங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட என்ன ஆகும்னா 1 வருஷம் ஆகும். அது ரிசல்ட் வரைக்கும் இன்னொரு வருஷம் ஆகும். ஸோ கரெக்டா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. 25th கொஸ்டின் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவால்வேட்டர் வந்து 4 மார்க் கொடுத்துருக்காங்க. செகண்ட் எவால்வேட்டர் வந்து 7.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் இன் இந்தியா அதை பத்தி கேட்டிருக்காங்க. இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அவங்களோட ஆன்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டங்கள், நல்ல சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டால இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன அமைப்புகள், அதாவது என்ஜிஓஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பாலிசி பத்தி சொல்லியிருக்காங்க. இன்னமும் இவங்க வந்து எஜுகேஷன்ல முன்னெடுப்புகள் எடுத்திருக்கோம். சைல்டு லேபரை எராடிகேட் பண்றதுல நம்ம என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்கோம். ஒரு மாவட்ட நிர்வாகம் என்னென்ன ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு 360 டிகிரியான ஆன்சர் எழுதுனா நல்லா இருக்கும். அடுத்தது 26வது கேள்வி. தமிழ்நாட்டின் தொழில் வள சாலைகள் பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம நல்லா இந்த இந்த இடத்துல கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். நம்மளோட கிளஸ்டர்ஸ் பத்தி கேட்கல. தொழிலோட கான்சென்ட்ரேட் ஆன இடங்கள் என்னென்ன, என்னென்ன இடத்துல வந்து அந்த கிளஸ்டர்ஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இருக்குன்னு கேட்கல. என்னென்ன இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் இருக்குன்னு கேட்கல. நிறைய கேண்டிடேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் பத்தி எழுதிடுவாங்க, காரிடார்ஸ் பத்தி எழுதுறதே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இண்டஸ்ட்ரியல் காரிடார் பத்தி தான் எழுதணும். பாத்தீங்கன்னா டிட்கோ அப்படின்றத ஃபர்ஸ்ட் எல்லாருமே மென்ஷன் பண்ணுங்க. டிட்கோ தான் இதுக்கான நோடல் ஏஜென்சி. காரிடார்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் இந்த காரிடார்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்க. அதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான காரிடார்ஸ் வந்து சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார். அதே மாதிரி டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் காரிடார் வந்து ரீசன்ட் பட்ஜெட்ஸ்ல நமக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்டான காரிடார். அதாவது அந்த சாலைகள் சாலைகள் முக்கியமான கிளஸ்டர்ஸை இணைக்கக்கூடிய, தொழில் நகரங்களை இணைக்கக்கூடிய சாலைகள் பத்தி தான் கேக்குறாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கொச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ். இத பத்தி எழுதணும். ஆனா நம்ம இதுல பெருசா இத பத்தி அட்ரஸ் பண்ணல. லாஸ்டா கேண்டிடேட் என்ன பண்ணிருக்காங்கன்னா லைட்டா கொஞ்சம் டச் பண்ணிருக்காங்க. இன்னும் நம்ம எழுதணும்னா நம்ம செகண்ட் டயர் சிட்டிஸ் லைக் ஹோசூர், திருச்சி இதெல்லாம் கனெக்ட் பண்ற காரிடார்ஸ் இருக்கு. அதை பத்தி கூட நம்ம எழுதணும். டிஃபென்ஸ் காரிடார்ஸ் ஆக்சுவலி திருச்சி டச் பண்ணி போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி இதுல ஒரு சின்ன மேப் ஒண்ணு கொடுத்திருந்தோம்னா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். அந்த மாதிரி எழுதின கேண்டிடேட் வந்து ஆல்மோஸ்ட் 8 அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு என்ன கொஸ்டினோ அதே மாதிரி எழுதணும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம ஒரு இன்ஃபரன்ஸ் வாங்கிக்கலாம். அதாவது இது ஒரு சயின்ஸ் கொஸ்டின். நன் அனதர் தென் நம்மளோட விட்டமின் கொஸ்டின். ஸோ விட்டமின் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். விட்டமின் வந்து பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் பத்தி சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பத்தி எனுமரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பட்டியலிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளோட ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னா என்னென்ன, அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்க்குள்ள என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு, அந்த ஒரு விட்டமினுடைய ஒர்க் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதை வந்து ஒன் பை ஒன்னா நம்ம கொடுத்துருந்துருக்கணும். பட் நம்ம இங்க கேண்டிடேட் என்ன பண்ணிருக்காங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் பத்தின பெருசா அவங்க எழுதல. இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா ஜென்ரலா அவங்க எனுமரேட் பண்ணிட்டாங்க பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு டோட்டலா வச்சு. பட் B1 B2 இந்த மாதிரி எல்லா காம்ப்ளெக்ஸோட காம்பனன்ஸ் எடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்கலாம். ஸோ இவங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஒரு எவால்வேட்டர் 0, இன்னொரு எவால்வேட்டர் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் கொஸ்டின். இது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த கேள்விதான். ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 2 லைன் விட வேணாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் எழுதிட்டு அடுத்த பேஜுக்கு மூவ் பண்ணிருக்காங்க கேண்டிடேட். சிறுதானியங்கள் வருடம் 2023. இது நியூஸ் பேப்பர்ல ஃபுல்லா எல்லாருமே கவர் பண்ணதான். ஸோ இதுக்கு என்ன ஸ்கோர் கொடுத்துருக்காங்கன்னா 5 and 8. இந்த கொஸ்டின் எல்லாரும் எதிர்பார்த்துதான். ஸோ மில்லட்ஸ்னா என்ன, மில்லட்ஸ்க்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்,
நம்மளோட டயட்ல அது என்னென்ன பங்கு வகிக்குது, டயட்ல மட்டும் இல்லாம நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டார்ல என்னென்ன இருக்கு. ஏன்னா இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து வாட்டர் டெஃபிஷியன்ட் கண்ட்ரி. ஓவராலா எல்லா இடங்கள்லயும் இரிகேஷன்ன்றது பாசிபிள் கிடையாது. நிறைய இடங்கள்ல வந்து வானம் பார்த்த பூமி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லிமிடெட் வாட்டர் அவைலபிலிட்டி, அதே மாதிரி நம்மளோட சாயில் நியூட்ரிஷன், இப்ப இருக்கிற கண்டிஷன்ல சாயில் நியூட்ரிஷன் குறைஞ்சிட்டே வருது. சாயில் ஹெல்த் நம்ம பார்த்தாவே தெரியும். ஸோ அது குறைஞ்சிட்டே வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்வர்ஸான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல கூட மில்லட்ஸ் நம்மளால விளைவிக்க முடியும். ஸோ அதனால அக்ரிகல்ச்சர் செக்டர் வளரும், எக்கனாமி நமக்கு வளரும், மில்லட்ஸ்ல வந்து வேல்யூ ஆடட் பண்ணலாம். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா ரூரல் எக்கானமி டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்கான ஆன்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் டிஸ்கஸ்ன்ற ஆன்சர். ஸோ இதுல என்னென்ன வந்து பாட்டில் நெக்ஸ் இருக்கு, என்னென்ன என்னென்ன வந்து இதை அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் நமக்கு இருக்கு அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் விவாதிச்சு எழுதி ஒரு கன்க்ளூஷன் நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா நம்ம மன் கி பாத்ல லாஸ்ட் வீக் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா ஒபேசிட்டி பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு மில்லட் அப்படின்றது ஒரு ஹோல் ஹார்ட்டட் சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாயிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணி எழுதிருந்தோம்னா இன்னும் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க எவால்வேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சயின்ஸ் கொஸ்டின். ஜென்ரலா சயின்ஸ் கொஸ்டினுக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் தான். சயின்ஸ் அப்படிங்கிற வாட் இஸ் ரைட் அவ்வளவுதான். அங்க தப்பான ஆன்சருக்கு அங்க வேலையே கிடையாது. அப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு 0 மார்க் போட்டுருவாங்க. லாஸ்ட் ஒரு கேண்டிடேட்டோட பேப்பர் பார்க்கும்போது அப்படிதான் நடந்தது. இந்த கேண்டிடேட் பாத்தீங்கன்னா 7 and 6 அப்படின்னு வாங்கியிருக்காங்க. இன்னும் இவங்களோட ஸ்கோர் வந்து நம்ம அதிகப்படுத்திருக்கலாம். எப்படின்னா ஒரு சில டெக்னிக்கல் சயின்ஸ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். இங்க கிராஃபின் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. கிராஃபினை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யார் அதை டிஸ்கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு. ஆண்ட்ரி கீம், கான்ஸ்டான்டைன் நோபல்ஸ்லோவ் அப்படின்றவங்க. இவங்க வந்து ப்ராக்டிக்கலா அதை வந்து கிராஃபைனை ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்தாங்க 2004. பட் பிஆர் வேலஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா தியரிட்டிக்கலா கிராஃபைன் அப்படின்ற ஒரு புறவேற்றுமை இருக்கு, கார்பனோட புறவேற்று வடிவம் இருக்கு அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஸோ உங்களுக்காக அதை எழுதுறேன், தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்ட்ரி கீம் அண்ட் கான்ஸ்டான்டின் நோவோஸ்லோவ். இந்த 2 சயின்டிஸ்ட் தான் நோபல் பிரைஸ் கிடைச்சது. ஆக்சுவலி இவங்க வந்து ப்ராக்டிக்கலாவே நம்ம கிராஃபைனை வந்து கொடுத்துருக்காங்க. பட் தியரிட்டிக்கலா நம்ம கிராஃபைன் 1962லயே கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் அந்த சயின்டிஸ்டோட பேரு பிஆர் வேலஸ். ஏன்னா கிராஃபைன் அப்படின்றது நாளுக்கு நாள் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் நமக்கு இருக்கு. இது எப்பவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஆர் வேலஸ். ஸோ சயின்ஸ் கொஸ்டின்லாம் நல்லா உங்களுக்கு கோர் தெரியுதுன்னா எழுதுங்க, நல்ல மார்க் கிடைக்கும். ஏன்னா அதுல நல்ல மார்க் இருக்கும், இல்லைன்னா 0 மார்க் இருக்கும். மிடில் மார்க் அப்படின்றது பெருசா இருக்காது. நீங்க கரெக்டா எழுதினீங்கன்னா நல்ல மார்க் போடுவாங்க. அடுத்து 31st கொஸ்டின். இதோட நம்ம 15 மார்க்குக்கு போறோம். ஸோ ஆஸ் ஐ செட் அர்லியர், நம்ம இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சியோட பேப்பர், அதாவது மெயின்ஸ் பேப்பர் ஜென்ரலா எப்படி இருக்கும்னா 10 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ் அப்படின்ற ஃபார்மேட். இதோட நமக்கு என்ன ஆச்சுன்னா 12 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் அப்படின்ற ஃபார்மேட் போயிடுச்சு. இனிமேல் நம்ம குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், எல்லா டிஸ்கிரிப்டிவ் பேப்பருமே, ஈவன் நம்ம குரூப் 1A அந்த மாதிரி சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எல்லாமே 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் தான். ஸோ 15 மார்க்ஸ் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள் பத்தி அவங்க எழுதியிருக்காங்க. இது நல்ல டீசென்டான ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. பட் இன்னமும் இதுல ஸ்கோர் நம்ம வாங்கலாம். 9 and 6. ஃபர்ஸ்ட் எவல்யூட்டர் 9 கொடுத்துருக்காங்க, செகண்ட் எவல்யூட்டர் 6 கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள் ஏன் வந்து வேறுபட்ட மொழிகளா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் நல்லாவே அதை வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க. இலக்கணம் பத்தி எழுதியிருக்காங்க, எழுத்துக்கள் சிறப்பு பத்தி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கிளாசிபிகேஷன் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜ் பத்தி எழுதியிருக்காங்க. பால் பகுப்பு இருக்கு அப்படின்னு ஜென்ரலா மற்ற லாங்குவேஜ் இல்லாத ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இதுல எழுதியிருக்காங்க. இன்னும் நம்மளோட ஸ்கிரிப்டோட எவல்யூஷன் இதை பத்தி எல்லாம் இன்னும் கொஞ்சம் எழுதி இருந்திருக்கலாம். பட் இது ஒரு டீசன்ட் ஸ்கோர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
32nd கொஸ்டின். அதாவது உலகளாவிய காலநிலை மாற்றத்தில் இந்தியாவின் பங்கு. அதாவது கிளைமேட் சேஞ்ச் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர்ல நல்லாவே சைன் பண்ணிருக்கலாம், நல்லா படிச்சிருந்தோம்னா. அடுத்த 15 மார்க்குமே நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் பத்தின கொஸ்டின் தான். இதுல கேண்டிடேட் நல்லாவே எழுதியிருக்காங்க. என்னென்ன E20 முன்னெடுப்பு, சர்வதேச சூரிய சக்தி, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் எழுதியிருக்காங்க, COP26 எழுதியிருக்காங்க. இன்னும் இவங்க வந்து COP27 பத்தி கூட எழுதியிருக்கலாம். ஈஜிப்ட்ல நடந்துச்சு, அது வந்து ரீசெண்டா 2022ல நடந்துச்சு. ஆக்சுவலி நமக்கு எக்ஸாம் வந்து 2023ல. ஸோ அதெல்லாம் நம்ம இன்னும் சேர்த்து எழுதியிருந்திருக்கலாம் கேண்டிடேட். பட் இவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க, பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் பத்தி எழுதியிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா பஞ்சாமிர்த கோட்பாடுகள் பத்தின அவங்க எழுதியிருக்காங்க. பட் திங் இஸ், இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதும்போது தயவு செஞ்சு அண்டர்லைன் பண்ணுங்க, அதை ஹைலைட் பண்ணுங்க. எவால்வேட்டர் அவங்க எங்க இருக்கு அந்த பாயிண்ட் அப்படின்னு தேட விடாதீங்க. ஸோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு அவுட்கம் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதுவும் as I said என்விரான்மெண்ட் கொஸ்டின் தான். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் சவால்களை கையாள்வதற்கான இந்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள். இது வந்து இந்தியன் கவர்மெண்டோட முன்னெடுப்புகள்லாம் என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெஜிஸ்லேஷன்ஸ் மட்டும் இல்லாம மொத்தமா திட்டங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, 87. பட் இன்னும் பெட்டராவும் மார்க் வாங்கியிருக்கலாம். ஸோ இவங்க பசுமை ஹைட்ரஜன் திட்டம், ஃபேம் திட்டம், சிங்கிள் யூஸ் பேஸ், இங்கதான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபேம். இதை வந்து நிறைய தமிழ்ல எழுதுற கேண்டிடேட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல எழுதவே கூடாதா, இங்கிலீஷ் வார்த்தை வரவே கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இந்த கேண்டிடேட் எழுதியிருக்காங்க இங்கிலீஷ் வார்த்தைகள், அதாவது இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எழுதுறதுல தப்பில்லை. முடிஞ்ச வரைக்கும் தமிழ் படுத்தி எழுதுங்க. தமிழ் படுத்தி எழுத முடியல அப்படின்னா அதை தமிழாவே எழுதுங்க. இங்க பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் எப்படி எழுதியிருக்காங்கன்னு, இந்த மாதிரி மின் சாதனங்கள், மின் வாகனம் அப்படின்னு உங்களால எழுத முடியும்னா வெஹிக்கிள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பட் சேம் டூ அவங்களால எழுத முடியல. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழி அப்படின்னு எழுதியிருந்திருக்கலாம். பட் எஸ்யூபின்னு எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இதெல்லாம் அடிச்சு விடல. ஸோ டிஎன்பிஎஸ்சி இங்க அதை அஃபென்சிவா எடுத்துக்கல, எழுதலாம். ரொம்ப டெக்னிக்கலான திங்ஸ் இருக்கு, இங்கிலீஷ்ல தான் எழுத முடியும், E20 இதெல்லாம் எழுத முடியும், இதுல மட்டும்தான் எழுத முடியும்னா நீங்க எழுதலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் என்னோட அட்வைஸ் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் தமிழ் படுத்த பாருங்க. தமிழ் எழுதணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், முடிஞ்ச வரைக்கும் தமிழ் படுத்துங்க. அது இன்னும் நம்ம பேப்பருக்கு நல்ல ஸ்கோர் கொடுக்கும், நல்ல இம்ப்ரெஷனும் கொடுக்கும். அடுத்து 34th கொஸ்டின். ஸோ 9 அண்ட் 10 வாங்கியிருக்காங்க, இது ஒரு டீசன்ட் ஸ்கோர். ஸோ இந்த கேண்டிடேட் இவங்க பாத்தீங்கன்னா ஊழல் தடுப்பு சம்மந்தமா எழுதியிருக்காங்க. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் பத்தின ஒரு இது கொடுத்துருக்காங்க. அவங்க ஊழலை ஒழிக்க அரசு என்னென்ன சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கு, என்ன கமிட்டி போட்டிருக்காங்க, நிறுவன நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படின்றது எழுதியிருக்காங்க. லோக்பால், லோக் ஆயுக்தா, ஆர்டிஐ பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ எழுதி ஒரு முடிவுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில வரும்போது இன்னும் இது எழுதிருக்கலாம், இன்னும் நிறைய எழுதிருக்கலாம்னு தோணும். பட் எக்ஸாம் ஹால்குள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், நீங்க நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரும் ஓரளவான ஒரு நான் டீவியேட்டடான ஒரு ஆன்சர் எழுதினீங்கன்னாவே பெட்டர், நல்ல சர்வீஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 36 கொஸ்டின். மூன்றாவது துறைகள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி இதுக்கு ஸ்கோர் பாத்தீங்கன்னா 10-3. பட் ரிமைண்ட் ஒன் திங், தேர்ட் செக்டார், மூன்றாவது துறை அப்படின்றது என்னன்னா, நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது மூன்றாவது துறை என்னன்னா என்ஜிஓஸ் பத்தி சொல்றாங்க, அதே மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி சொல்றாங்க. நம்ம உடனே என்ன செய்யறோம்னா மூன்றாவது துறைன்னு சொன்ன உடனே சேவை துறை பத்தி எழுதுறோம், சர்வீஸ் செக்டார் பத்தி எழுதுறோம். அது கிடையாது. உண்மையான ஆன்சர், சரியான ஆன்சர் வந்து என்ஜிஓஸ் பத்தி எழுதணும். ஆனாலும் இந்த கேண்டிடேட் வந்து என்ஜிஓஸ் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் மருத்துவத்துறையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஆன்சர் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து சர்வீஸ் செக்டாரை மையமா வச்சு எழுதியிருக்காங்க. பட் அதுக்கும் வந்து 10-3. பட் இது எல்லா நேரத்திலும் நமக்கு நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு கேண்டிடேட் இதே மாதிரி எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு 0 மார்க் கொடுத்துட்டு போயிட்டாங்க எவல்வேட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இந்த டேர்ம்ஸ் கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா மட்டும் கை வைங்க. தெரியல அப்படின்னா ஒரு வேற ஏதாவது கொஸ்டின் எழுத முடியுமான்னு பாருங்க. வேற வழியே இல்லைன்னா இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. எப்பவுமே லக்கு ஃபேவரா இருக்குன்னு நினைக்காதீங்க. எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர்ஸ் தான் நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஸோ 37வது கேள்வி, தொழில்துறையில் ஏற்படும் பிரச்சனைகள். இதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுலதான் அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 712 வாங்கியிருக்காங்க இந்த கேண்டிடேட். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத
டு த கோர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த அந்த கேள்விக்கான பதில ஒட்டியே போயிருக்காங்க. பெருசா டீவியேட் ஆகல. 12 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சாலிடான ஒரு பாயிண்ட் தான். ஸோ அவங்களோட ஸ்கோருமே சாலிடா இருக்கு. 7, 12 இந்த மாதிரி தான் எல்லா கொஸ்டினையும் நம்ம டெலிவர் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் 30th கொஸ்டின் அவங்க அட்டென்ட் பண்ணல. ஸோ இது அவங்களோட ஸ்கோர் கார்டு. இங்க பாத்தீங்கன்னா 129.5 அப்படின்னு ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்கல நீங்க. அதே மாதிரி செகண்ட் எவாலுவேட்டர் 142.5 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட ஸ்கோரிங் ஷீட் இப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டுத்துக்குமான ஆவரேஜ் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த மார்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கேண்டிடேட் வந்து தமிழ்ல எழுதியிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிஷியலா இருக்கும். என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, என்னென்ன கரெக்டா எழுதியிருக்காங்க, எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ஆன்சருக்கு எப்படி மார்க் வருது, சயின்ஸ் கொஸ்டின்லாம் கரெக்டா டெக்னிக்கல் டேர்ம்ஸா அட்ரஸ் பண்ணியிருந்தா நல்ல மார்க்ஸ் வருது. ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் எல்லாம் இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ குரூப் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் பிளேட் அ மேஜர் ரோல் லாஸ்ட் டைம். அதே மாதிரி என்விரான்மெண்ட் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி பேப்பர் படிக்கிறது மூலமா நம்ம பேப்பரை நல்லா என்ரிச் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் விட்டு வெளியே டீவியேட் ஆகாதீங்க. கொஸ்டின் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாசிச்சு பாருங்க. கொஸ்டின்ல இருக்கிற எல்லா செக்ஷனையுமே அட்ரஸ் பண்ணுங்க. ஒரு செக்ஷனை மட்டும் எழுதிட்டு இன்னொரு செக்ஷனை விட்டுட்டு வராதீங்க. அப்படி இருக்கும்போது ஃபுல்ஃபில்லா நமக்கு மார்க் வராது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நல்லா திருப்பி திருப்பி எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, ரிவிஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.